இந்த ஸ்டோரி கேளுங்களேன் எல்லாருமே. ஒரு பெயிண்டர் அவரு கஷ்டப்பட்டு ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சு, அத மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்காரு. வச்சுட்டு, "இதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா அத மார்க் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி அவரு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் சாயந்தரம் பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்ல ஏகப்பட்ட கரெக்ஷன், ஏகப்பட்ட மார்க் இருந்திருக்கு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, டிப்ரஷன் ஆகி வீட்டுக்கு போயி, அப்படியே உட்கார்ந்து சோர்ந்து போயிட்டாரு. இனிமே பெயிண்டிங்கே பண்ணக்கூடாது. நமக்கு இது வரல அப்படின்ட்டு. அப்புறம் 2 நாள் தூங்காம ஃபுல்லா அழுதுட்டே இருந்திருக்காரு. உடனே அவங்க அப்பா "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் அவரு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவங்க அப்பா அதுக்கு சொன்னாரு, "நீ இன்னைக்கு போய் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு கொண்டு போய் வையி. வச்சுட்டு அதுல இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அத கரெக்ஷன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அதுல எழுதி வையி" அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதே மாதிரி இந்த பெயிண்டரும் ஒரு நல்ல பெயிண்ட்ட வரைஞ்சு கொண்டு போய் வச்சுட்டு அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சாயந்திரம் பார்த்திருக்காரு. அந்த பெயிண்டிங் காலையில அவர் எப்படி வச்சாரோ அப்படியே இருந்திருக்கு. எந்த ஒரு மார்க்குமே இல்லாம. அப்புறம் தான் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நம்ம பண்ற விஷயத்த புடிக்காதவங்க நெறைய பேர் பொறாமப்பட்டு குறை சொல்லுவாங்க. ஆனா அந்த குறைய தீர்க்கிறதுக்கு பதில் அவங்கட்ட கூட இருக்காது. அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இதனால நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மத்தவங்களுக்கு பிடிக்கல, நம்ம நல்லா பண்ணலையா அப்படின்னு யாராவது நம்மள டிமோட்டிவேஷன் பண்ணா, அத டிப்ரஷன் ஆகி வருத்தப்படாதீங்க. நீங்க பாட்டுல உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சத பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கான பலன் உங்களுக்கு தானா கிடைக்கும்.